அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம். போன வாரம் நம்ம நண்பர் நமக்கு ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணார். இந்த புத்தகத்தை படிங்க, நல்லா இருக்கு அப்படின்னார். வாழ்க்கையில் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய மனசை மிகப்பெரிய அளவில் பாதிக்காதுங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில பக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். அப்படி நான் போன லாஸ்ட் வீக்கில் படித்த ஒரு புத்தகத்தோட ஒரு அருமையான ஒரு கவிதையை உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். மனிதன் ஜெயிக்காத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான். பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும். இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும். வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது. இருக்கும்போது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது. மயானம் வந்தது. நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து வந்தன. கடவுள் கண்மூடி யோசித்தான். இறப்பு என்று ஒன்று மனிதனுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இன்று கடவுளையே மனிதன் கொன்று இருப்பான். பாவம், ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம். வந்த வேலை முடிந்தது, சென்றது கூட்டம். இது ஆறறிவு ஓய்ந்து அடங்குகின்ற ஆட்டம். கடவுள் கவனித்தார். உயர்ந்த ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானம். அரஞ்ஞான் கயிற்றை கூட அறுத்து கொள்ளும் போது கூட அடங்க மறுக்கிறானே இந்த மனிதன். மதங்கள் ரீதியாக மயானங்களில் பிரிவு. சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனை. கடவுள் அங்கிருந்து புறப்பட்டார். ஆண்டவனை சில ஆவிகள் அடையாளம் கண்டு கொண்டன. யார் நீ என்றார் இறைவன். நேற்று வரை நான் முதலாளி, இன்று என் விலை எனக்கே தெரியவில்லை என்று சொன்னது ஆவி. வியாபாரத்தில் ஜெயித்து வாழ்க்கையில் தோற்றவன் போல என்று எண்ணிக்கொண்டு கடவுள் நகர்ந்தார். மற்றொரு ஆவி எழுந்து, இறைவா, ஏன் என்னை படைத்தாய், இந்த சிறைக்குள்ளே அடைத்தாய் என்று அழுதது. வாழத் தெரிந்தவனுக்கு புள்ளிக்குள்ளே வானம், வாழத் தெரியாதவனுக்கு வானம் கூட புள்ளிதான் என்றார் கடவுள். வணக்கம் சொன்னது ஒரு ஆவி. நானோ ஒரு அரசியல்வாதி. ஆவிகள் உலகத்தில் இடைத்தேறுதல் வராதா என்றார். இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றார் கடவுள். ஒரே அழுகை சத்தம். பெண்ணாய் பிறந்து பட்ட பாடு போதுமடா சாமி என்றது. கடவுள் அருகில் சென்று காதோரம் சொன்னார், ஆணாக பிறந்து பார், அதைவிட கஷ்டம் என்று சொன்னார் கடவுள். இது விமோச்சனமா தண்டனையா என்றது ஒரு ஆவி. நியாயம் என்றார் கடவுள். இறைவா, நான் செய்த பாவம் என்ன என்று கேட்டது ஒரு குழந்தையாவி. பாவிகள் நிறைந்த உலகில் பிறந்ததுதானடா நீ செய்த பாவம் என்றார் இறைவன். கடவுளை தடுத்தது இன்னொரு ஆவி. 83 வயதிலே நான் இங்கே வந்தது தகுமா என்றது. 21 வயதுதான் வாழ்ந்தான் பகத்சிங். எத்தனை நாட்கள் வாழ்ந்தாய் என்பது இங்கே முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தாய் என்பதே முக்கியம் என்றார் கடவுள். நல்லவர்களை சீக்கிரம் எடுத்துக்கொள்கிறாய், கெட்டவர்களை நீண்ட நாள் விட்டு விடுகிறாய். இது என்ன உன் நியதி என்று கேட்டது ஒரு ஆவி. நல்லவர்களை நீண்ட நாள் இந்த உலகத்தில் விட்டு வைத்தால் கெட்டவர்களாகி விடுவார்கள் என்பதற்காகத்தான் என்றார் இறைவன். மலர் படைத்தாய், நல்ல மனம் படைத்தாய், பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் ஆண்டவா என்றது ஒரு ஆவி. கடவுள் தலைகவிழ்ந்து சொன்னார், கடவுளுக்கும் அடிசருக்கும் அப்பா என்றார். ஒரே சிரிப்பு சத்தம். நல்ல வேலை, தற்கொலை செய்து கொண்டது நல்லதாகி போனது. வாழ்க்கை மிகவும் துன்பம், மோசமடா என்றது இன்னொரு ஆவி. கடவுள் கோழைகளோடு நான் பேசுவதில்லை என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் வேகமாக. ஏ கடவுளே என்றது இன்னொரு ஆவி. உனக்கு மட்டும் பிறப்பு இறப்பு இல்லையா, இது என்ன நியாயம் என்று கேட்டது ஒரு நாத்திக ஆவி. கடவுள் சொன்னார், மனித நேயம் சிதைகையிலே நான் இறந்து விடுகிறேன், மழலைகள் சிரிக்கும் போது நான் பிறக்கினேன் என்றார். ஆவிகளோடு பேசியதில் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுகொண்ட இறைவன் மனிதர்கள் என்ற போர்வியல் விலங்குகள் வாழும் காட்டிலிருந்து விடைபெற்று சென்றார் தன்னிடம் இருப்பிடம் நோக்கி. வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய மேலான கருத்துக்களை அவளோட எதிர்பார்க்குறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் உங்களுடைய பாதையில் துணையிருந்து வழிநடத்த என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.